வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். இந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஐயா, சிம்ம ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் சொல்லுவேன். இத்தனை நாளாக 2026க்கு முன்ன வரைக்கும் பல கஷ்டங்கள் பட்ட ஒரு ஜாதகம் நீங்கள் தான், பல நஷ்டம் பட்டதும் நீங்கள் தான். படிக்கிற குழந்தைங்க கூட படிக்கிற மனநிலையில் இல்லாமல், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், படிப்பை கவன சிதைவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ரீல்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி முகநூலில் தன்னை பிரதிபலப்படுத்திக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க தன்னை பிரதிபலப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத ஒரு நட்பு, கூடா நட்பு கேடாய் அமையும்னு சொல்லக்கூடிய நட்பில் பல பெண்கள் சீரழிஞ்சு போயிருக்காங்க. படிக்கிற குழந்தைங்க அப்போ படிக்கிற மனநல கூட இல்லாமல் போயிருந்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி எனக்கு படிப்பு தான் குறிக்கோள், என் தாய் தகப்பன் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், அந்த கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நான் படித்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இப்படி ஒரு உயர்ந்த பதவியில் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அங்கம் வகிக்கணும் அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்க வேண்டிய பெண் குழந்தைங்கள் தான் சக்ஸஸ் அடைவாங்க. சிறு வயசுலேயே காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் இருந்த குழந்தைங்க சக்ஸஸ் அடைய மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் 2025 கேது, ராகு கேது பெயர்ச்சி ஆச்சு. உங்கள் ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கேதுன்னாவே நாகதோஷந்தான். அப்போ உடல் உஷ்ணம், கோபம், வெறி, இந்த மாதிரியான வெறி, தனக்கு எதிரி இருந்தான்னா அந்த எதிரியை தும்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் தான் திருமணங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தடபட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 2025 நடந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி, கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து அடுத்து கடக ராசிக்கு பேச்சுக்கு போகிறாரு. சனீஸ்வரன் பகவான் வேணால் அஷ்டம சனியை உண்டு பண்ணலாம், பயப்படலாம். ஐயோ எனக்கு அஷ்டம சனி, எனக்கு என் பேச்சில் பிரச்சனை, எனக்கு தொந்தரவு வரப்போதுக்கு பயப்படலாம். பயப்படாதீங்க, எல்லாமே சக்ஸஸ் தான் 100க்கு 100. அஷ்டம சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், கண்டச்சனி, காலச்சனியாக இருந்தாலும் எல்லாமே ஆண்களுக்குத்தான், பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறது ஒரு வாய்தா, ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பாரு சனீஸ்வரன் பகவான். பயப்படாதீங்க, லூஸ் ஸ்டாக் ஒன்றுங்கிற அவசியம் கிடையாது. எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் முறையான பக்குவங்கள் பண்ணிக்கணும். ஆனால் 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பயம் இவங்களுக்குத்தான். ஏன்னா நோய்க்கு நீங்கள் பயப்படணும். பொருளாதாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கார பெண்கள் கொஞ்சம் யோகமானவங்க தான். உண்ண உறங்க உறைவிடத்துக்கெல்லாம் பஞ்சம் வராது. ஆனால் தனக்கு சாப்பாடு இருந்தால் கூட அந்த சாப்பாடை கணவன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் தண்ணியை குடித்தாது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இல்லாதவங்க இந்த சிம்ம ராசி பெண்கள்.
சிம்ம ராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா இப்போ பெண்களை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. ஆண்கள்லாம் பரிதாபமாக பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் வாழ்க்கை எப்பயாவது மாறத்துக்கு சிம்ம ராசிக்கார ஆண்கள் அரசியல் பிரவேசத்துல பல விரயம் பண்ணுவீங்க. இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு தான் அஷ்டம சனி. மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசபாசம் வச்சிருந்தவனுக்கு தான் அஷ்டம சனி. தான் இல்லறத்தோட கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களோட அனுகிரகத்தோட தான் தாய் தகப்பனோட அனுகிரகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறை வராது. இதே போல சிம்ம ராசிக்கார பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. என்னதான் மாமியார் மேலே நீங்கள் பாசமாக இருந்தாலும் மாமியார் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த வெறி அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கக்கூடிய தருணம் இப்போ இருக்குது. இருந்தாலும் அமைதியாக இருந்து தான் குடும்பத்தை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய வருஷம் இந்த 2026. ஐயா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சிம்ம ராசி என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தப்பிச்சிடலாம்? தாராளமாக பல வழிமுறைகள் இருக்குது. முதல்ல தானம் பண்ணுங்க, ரெண்டாவது தியானம் பண்ணுங்க, தன்னை ஒருமுகப்படுத்துங்க. இப்படி முறையான ஒருமுகப்படுத்தி பக்குவம் பண்ணிக்கிட்டு மேற்படி சொல்லக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை ரசித்து ருசித்து இன்பமாக வாழ்ந்து இந்த 2026 நீங்கள் பீட் பண்ணிடலாம். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரித்தா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஐயா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றதை நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம. அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஐயா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றதை நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம.